ஹலோ மக்களே வணக்கம். நாங்கள் மிஸ்டர் இது நம்ம டிஎன்ஏ மாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒய் மூன் மேட் ஆன் மீ, நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி டிராகன் படத்தோட ரிவ்யூ நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். தனுஷ் நடிக்க இருந்து சௌந்தர்ய ரஜினிகாந்த் இயக்க இருந்த படம் தான் இந்த நீக். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பண்ணாமல் தான் விஐபி 2 படத்தை எடுத்தாங்க. இவங்க அப்பயே இதை நீக்கி தான் அந்த படத்துக்கு போனாங்க. இப்பயும் இதை நீக்கி இருக்கலாம், ஆனால் இப்போ நீக்குன்னு கொண்டு வந்திருக்கிறாரு நம்ம தனுஷ் சார். அவருக்கு நம்ம மேலே என்ன கோவம்னு தெரியல. பட் இப்போ தனுஷ் அவர்கள், அதாவது போயிட்ட தனுஷ் அவர்கள் இயக்கி பவிஷ் நாராயணன், ரேகா சுரேந்திரன், பிரியா வாரியார், வெங்கடேஷ் மேனன், ரபியா காத்தூன், ரம்யா ரங்கநாதன், மேத்யூ தாமஸ் இவங்களாம் நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். இந்த படம் வந்து சிம்பிள் கதை தான். அதாவது இவங்க ஆக்சுவலாக ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டாங்க, இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் டிஸ்க்ளைமர் போட்டு தான் அந்த ட்ரெய்லரே ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த படம். ஆக்சுவலாக ட்வீட்லேயே பார்த்தீங்கன்னா லவ் லாஃபர், சிரிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, சாதாரண படம் தான் அவர் மென்ஷனும் பண்ணார். அதே மாதிரி தான் இந்த படம். லைக் கதை என்னன்னா, பவிஷ் வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் செஃபாக ஒர்க் பண்ணுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா அவரு அனிகா சுரேந்திரன் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி வீட்டில் பேசுகிறாங்க. வீட்டில் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல, எதுக்கு ஒத்துக்கலன்றது ஒரு பேக் ஸ்டோரி போவோம், அதுக்கு நம்ம போக வேண்டாம். அங்கே அதுலேருந்து அவர் பிரியணும்னு முடிவு எடுத்து 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. சரி பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பையனுக்கு பொண்ணு பார்ப்போம், பொண்ணு பார்த்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஏதோ சரியாகும் அப்படின்னு நம்பி ஒரு வரன் தேடுறாங்க. ஒரு வரன் கிடைக்குது. அந்த வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வாரியார். இவங்க 2 பேரும், பவிஷும் பிரியா வாரியாரும் ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. பட் லவ் கல்யாணம் இந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 1 வீக் பழகி பார்ப்போம், இந்த 1 வீக்கில் என்னென்னலாம் வந்து நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த 1 வீக்கில் என்ன நடக்குது, அப்போது பார்த்தீங்கன்னா அனிகாவுக்கு கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை வருது. இவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு போனாங்களா, என்னென்னதான் இந்த 1 வீக்கில் நடந்துச்சு, அவர் அனிகா கூட சேர்ந்தாரா இல்லை பிரியா வாரியர் கூட சேர்ந்தாரா, அண்ட் கூட இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ்லாம் யார், அவங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்றதான் மீதி கதை. ஆக்சுவலாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன் தான். ஆனால் ஒரு சாதாரண இப்போ நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரின்லாம் சொல்லி அப்போ சொல்லுவாங்க இல்லையா, முக்கோண காதல் கதை. இது வந்து ஏகப்பட்ட காதல் கதையாக போயிட்டுருக்கு. இவன் முண்டாட்டி அமைச்சிருக்கன்றான், அவன் முண்டாட்டி அமைச்சிருக்கன்றான், இப்படி தான் போயிட்டுருக்கு கதை. பட் அதாவது ரொம்ப இதுவாக சொல்ல முடியல. மெயின் பேர் அவங்களோட காதலையே வந்து ரொம்ப எமோட் ஆகுற மாதிரி, நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. நடிப்பை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பவிஷ் வந்து இதோட முதல் படம். இவர் யாருன்னா தனுஷோட அக்கா மகன். லைக் இவர் வந்து தனுஷை தான் ரொம்பவே அப்படியே ரிசம்பிள் பண்ணுறாரோ, அவர் அப்படியே அவரை பார்க்குற மாதிரி இருக்கு இவர். அண்ட் பிரியா வாரியார், அனிகா சுரேந்திரன், ரம்யா ரங்கநாதன், ரபியா காத்தூன், வெங்கடேஷ் மேனன், மேத்யூ தாமஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல நடிப்பை, டீசெண்டான நடிப்பை வெளியே கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, அண்ட் செகண்ட் ஹாஃபும் ஓரளவுக்கு ஓகே, கொஞ்சம் காமிக்கலாக நல்லா இருந்துச்சு. மேத்யூ தாமஸ் அண்ட் பவிஷுக்குள்ளே வர அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே, ஒர்க் அவுட்டாக இருந்தது. அண்ட் லவ் ஸ்டோரி, அந்த லவ் ரொமான்ஸ் போர்ஷன்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, பெருசாக கனெக்ட் ஆகலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்வனன், சரத்குமார் கேரக்டர் ஓகே தான். பட் இவங்க 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நரேன் அண்ட் சரண்யா பொன்வனன் இன்னுமே நல்ல ஒரு பொட்டென்ஷியல் உள்ள ஆக்டர்ஸ் 2 பேருமே. அவங்களுக்கு இன்னுமே நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் அவங்களுக்கு நல்லா வேலை வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. கேமரா ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. லைக் நிறைய இடத்துல நிறைய சாங்ஸ்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. லைட்டிங்ஸாக இருக்கட்டும் அண்ட் செட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ். எனக்கு என்னென்னா லைக் நிறைய இடத்துல வந்து இது ஜிவி தான் பண்ணாரா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அனிருத் என்ன பண்ணாரோ அது அப்படியே எதுக்கு அனிருத் மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம அனிருத்தையே அதே எடுத்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து அப்படியே Ctrl+C Ctrl+V கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. அதுவுமே எனக்கு நிறைய இடத்துல இந்த 3 படத்தில் வர மாதிரி அனிருத்தோட அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்பெல்லாம் அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் வந்தது. இது எனக்கு தான் வந்ததா இல்லை உங்களுக்கும் வந்துச்சான்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி தனுஷோட டைரக்டோரியல் மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பவர் பாண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான படம். தனுஷா இது எடுத்தாருன்ற அளவுக்கு நம்ம கேட்குற அளவுக்கு அவ்வளோ அழகாக ஒரு நல்ல கதையை கொடுத்துருந்தாரு. பட் அவரா இதை எடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. மேபி நீங்கள் பாவபாண்டிய மைண்டில் வச்சுட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போங்க, மேபி உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் செல்வராகனுக்கு எப்படி ஒரு என்ஜிகேவோ அந்த மாதிரி தனுஷுக்கு இந்த நீக். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட டிஎன்ஏ ட்ராமா டவுனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் கொடுத்துட்டு பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from it's Mr. D. Get it, I'ma show you how to get it. You gotta get it.